அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ. ஆக்சுவலாக வீடியோன்றதை விட ஒரு வித்தியாசமான ஒரு தாட் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஐ தாட் ஆஃப் ஷேரிங் இட் வித் யூ ஆல் அண்ட் ஆல்சோ டேக் சம் சஜஷன்ஸ். ஸோ என்ன ஐடியா அப்படின்னா, கார் வாங்கலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ நியூசிலாண்டில் இருக்கேன். நியூசிலாண்டில் அங்கே ரெண்டு கார் இருக்குது. பிள்ளைங்க கார் ஓட்டுறாங்க, மாலினி கார் ஓட்டுறாங்க. பட் இங்கே வந்து இப்போ நான் இங்கே இருக்கிறனால இப்போ எனக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் கம்யூட் பண்ணுறது கொஞ்சம் அங்கேயும் அப்படி கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அதனால் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இப்போ சென்னையில் இருக்கனால ஐ வாண்டட் டு பை அ கார். பட் புது கார் வாங்கலாமா பழைய கார் வாங்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய எண்ணம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ புது கார் வாங்கினா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் யூஸ் கார் வாங்கினா அதுலேயும் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நினச்சேன், சரி ஓகே இதை பற்றி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புது கார் பழைய கார்ன்றது ஒரு விஷயம். பட் புது கார் வாங்குறது வந்து ஒரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது, ப்ரைஸிங் இருக்குது. ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து சீப்பாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு 10 கண்ட்ரி ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ ஆல். ஸோ அது ஒரு ஐடியா. ஓகே, ஸோ பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை இந்தியன் ருபீஸ்லேயே சொல்கிறேன். ஓகே, மலேசியாவில் வந்து காசை வெரி சீப். அங்கே வந்து எல்லா விதமான பிராண்ட்ஸுமே கார் அங்கே வரும். ஆனால் வந்து அவங்க வந்து இந்த பர்டுவான்னு ஒரு பிராண்ட் வந்து அவங்களுடைய செல்ஃப் மேட், அவங்களுடைய அவங்களோட ஓன் காஸ், அவங்க மேட் இன் மலேசியா. ஸோ அந்த பிராண்ட்லேருந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ பர்டுவாவில் வந்து நான் வந்து ஒரு சும்மா ஒரு மாடல் எடுத்துருக்கிறேன், அக்ஸியான்னு ஒரு மாடல், AXIA. அது வந்து அவங்களுக்கு வந்து அதாவது ஃபியூவல் கன்சம்ஷனை காம்பேக்டாக இருக்கும். இந்த கார் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மாடல்னு வச்சுங்களேன். அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ப்ரைஸ் வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து இட் கம்ஸ் டு அபவுட் 9,75,000. ஓவரால் ப்ரைஸ் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டேக்ஸ் இன்சூரன்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா இட் கம்ஸ் டு அரௌண்ட் 10,90,000. இது வந்து மலேசியாவில் உள்ள கார். இது வந்து பிராண்ட் நியூ கார் நான் சொல்கிறேன். அதே மாதிரி மெக்சிகோவில் வந்து பார்த்திங்கன்னா நிசான் வெர்சான்னு, நான் கூட அது நிசான் வெர்சா வந்து என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணும்போது ஒரு வெள்ளை கலரில் ஒரு கார் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிசான் வெர்சா பார்த்திங்கன்னா இட் கம்ஸ் டு 12 lakhs பேஸ் ப்ரைஸ். ஆன் ரோட் வந்து இட் கம்ஸ் டு அபவுட் 13 lakhs வருது. அதுக்கப்புறம் வந்து யுஏஇ வந்து நான் சமீபத்தில் கூட துபாய் போயிருந்தேன், அப்பாவோட பர்த்டேக்கு. அப்புறம் வந்து ரஜினி சார் பர்த்டேயோட ஃபங்க்ஷன் இதெல்லாம் போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நான் என்ன பார்த்தேன்னா 7 seaters நிறைய யூஸ் பண்ணுறோம் துபாயில். அண்ட் ஈவன் இன் மலேசியா நிறைய 7 seaters இருக்கும், நிறைய வெல்ஃபயர் இதெல்லாம் இருக்கும். 7 seaters வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி கார் ரொம்ப வசதியாக இருக்கும். பட் அங்கேயும் துபாயிலையும் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து இப்போ நான் ஒரு ஐடியாக்கு என்னென்னா டொயோட்டா கொரோலா அந்த மாதிரி ஒரு கார் வாங்குறதா இருந்தால் அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் கம்ஸ் டு அபவுட் 18 lakhs இந்தியன் ருபீஸ் பேஸ் ப்ரைஸ். டாக்ஸ் இன்சூரன்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா இட் கம்ஸ் டு அபவுட் 19,35,000 அந்த மாதிரி வருது. அதே ஜப்பானில் ஒரு கார் வாங்குறீங்கன்னா, ஒரு ஹோண்டா ஃபிட் மாதிரி ஒரு கார் வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு 13,86,000 ரூபாய், 13,90,000 வச்சிங்களேன். ஓவரால் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இட் கம்ஸ் டு ஆல்மோஸ்ட் 15.5 lakhs கிட்ட வருது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறும், அதெல்லாம் இருக்குது. நான் சும்மா ஒரு தோராயமாக சொல்கிறேன். அப்புறம் வந்து ஜாப்பனீஸ் கார் அண்ட் கொரியன் கார்ஸ் வந்து வேர்ல்டில் ரொம்ப பாப்புலரான பிராண்ட்ஸ் அவங்களோட கார்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில், ஆஸ்திரேலியாவில் வந்து நிறைய ஜாப்பனீஸ் கார்ஸ் பார்க்க முடியும், நிறைய கொரியன் கார்ஸ் பார்க்க முடியும். இங்கேயும் நம்ம இந்தியாவிலே இப்போ பார்த்தீங்கன்னா கியா ரொம்ப பாப்புலராக இருக்குது சென்னையில். நான் எங்கே போனாலும் பார்த்தேன்னா, எங்கே பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்தேன்னா எப்படியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 கார் ஆச்சு கியா பார்த்துறேன், 2-3 கார் பார்த்துறேன். லாட் ஆஃப் தம் யூஸிங் கியா. அதே மாதிரி டொயோட்டா நிறைய, ஹோண்டா நிறைய, மாஸ்டா இங்கே கிடையாது. பட்
மலேசியா சிங்கப்பூரில் வந்து மாஸ்டா ஜாஸ்தி. ஜாப்பனீஸ் காசு சொல்கிறேன். ஸோ ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன் காசு வந்து உலகம் முழுக்க அவங்க வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ கொரியன் காசு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஆக்சென்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17.5 lakhs வருது பேஸ் ப்ரைஸ். அப்புறம் ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டு 19 lakhs. அப்புறம் நியூசிலாண்டில் வந்து காசு வெரி சீப். நான் போட்டிருக்கிற கார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கார் வாங்குறதா இருந்தால் லைக் ஒரு டொயோட்டா கரோலா, நாட் வெரி எக்ஸ்பென்சிவ், ஒரு மீடியமான ஒரு ப்ரைஸிங்கில் இருக்கிற கார்னால் வந்து 19 லைக் ஒரு டொயோட்டா கரோலான்னு வச்சிங்கன்னா இட் கம்ஸ் டு அபவுட் 17 to 18 lakhs வந்து இந்தியன் ருபீஸ் வருது. நான் சொல்கிறது மீடியம் ப்ரைஸில் உள்ளது. அங்கேயும் எக்ஸ்பென்சிவ் காசுலாம் இருக்குது. அதாவது ஈவிலாம் எலக்ட்ரிக் காசுலாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் வந்து 20,000க்குலாம் இருக்குது நியூசிலாண்டில், பிராண்ட் நியூ காஸ் நான் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய மாடல்ஸில் இருக்குது. பட் காஸ் நியூசிலாண்டில் ரொம்ப சீப். நான் வந்து 2017 போகும்போது டொயோட்டா விஷ் வாங்கினேன். டொயோட்டா விஷ் வந்து யூஸ்ட் கார் தான், ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணி. ஜப்பானில் வந்து ஐ திங்க் 1 year தான் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறமா அதை விற்றுருவாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ட்ரூ நாட், பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 1 வருஷம் தான் கார் ஓட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த கார் விற்றுருவாங்களாம். ஸோ அந்த கார் வந்து நான் வாங்கும்போது $8,000 தான் அந்த டொயோட்டா விஷ். ஆல்மோஸ்ட் 8 years வச்சுருக்கிறேன். டொயோட்டா இஸ் ரியலி குட், வெரி குட் மெயின்டெனன்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. டயர்ஸ் மட்டும் அப்பப்போ மாற்றணும், அப்பப்போ கரெக்டான சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் எ ஃபேண்டாஸ்டிக் கார். அதுக்கப்புறம் யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக் மாதிரி ஒரு கார் வாங்குறதா இருந்தால் இட் கம்ஸ் டு அபவுட் 21 lakhs 22 lakhs வருது. ஆஸ்திரேலியாவில் கார் வந்து ஒரு மாஸ்டா மாதிரி ஒரு கார் வாங்குறீங்கன்னா இட் கம்ஸ் டு அபவுட் 21 lakhs 30,000 அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் கனடாவில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஹையர். இந்த நான் சொல்கிற கார் வந்து லைக் ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க ஹம்மர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஃபுல் சைஸ் அந்த பிக்கப் ட்ரக் மாதிரி பெரிய ட்ரக் மாதிரி இருக்கும் அந்த கார். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 27 lakhs வருது அந்த கார், 27.5 lakhs வருது. அப்புறம் வந்து ஜெர்மனி வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது காசுலாம். வாக்ஸ் வாகன் அவங்களோட கார் வந்து வாக்ஸ் வாகன் அப்படி தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன், வாகன் சம்திங் லைக் தட். அந்த கார் பிராண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் கம்ஸ் டு 31.5 lakhs. நம்ம இங்கேயே சென்னையிலேயே வந்து எக்ஸ்பென்சிவ் காசுலாம் இருக்குது ஆக்சுவலாக. ரேஞ்ச் ரோவர், எம்ஜி இதெல்லாம். ரேஞ்ச் ரோவர்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 89 நினைக்கிறேன், டாப் எண்ட்லாம் 90, ஆல்மோஸ்ட் 1 கோடி ரூபாய்க்குலாம் கார் இருக்குங்க. நிறைய பேர் 1 கோடி ரூபாய்க்குலாம் கார் வச்சு ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க, சரிங்களா. ஸோ இது வந்து நான் சும்மா ஒரு 10 கண்ட்ரி போட்டிருக்கேன். ஆனால் வந்து இதில் மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்கிற கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் ரொம்ப சீப்பான கார் எடுக்க முடியும். ரிங்கிட் மலேசியான்னு சொல்லுவாங்க அந்த ஊரோட கரன்சி. ஸோ இட்ஸ் அதாவது அவங்களுடைய ஓன் காசு இருக்குல்ல பர்டுவா, அது எடுத்திங்கன்னா ஐ திங்க் கொஞ்சம் சீப்பராக இருக்கும். அண்ட் அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லாம் இருக்குது. ஐ திங்க் அவங்களும் ஹைப்ரிட்டு, அவங்களும் எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது சொந்த பிராண்ட் மேக்ன்றதால, மலேசியன் மேட் கார்ன்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ப்ரைஸஸும் வந்து நாட் வெரி எக்ஸ்பென்சிவ், ஓகேங்களா. இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழும்பியிருக்கும், ஏன் சிங்கப்பூர் வந்து இந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு. ஏன்னா சிங்கப்பூர் வந்து இந்த லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாதுங்க. சிங்கப்பூரில் கார் வாங்குறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட். அதாவது நீங்கள் வந்து லைக் நம்மளுடைய மாதம் செலவுன்னு ஒன்று இருக்குல்ல, வீட்டு ரெண்ட்டு இல்லைன்னா வீடு வாங்கினீங்கன்னா அதோட இஎம்ஐ கட்டணும், செல்லு அது இதுன்னு போக இந்த கார் வாங்குறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் கார்ஸ் நிறைய வாங்க மாட்டாங்க. அஃபோர்ட் பண்ணுறவங்க தான் அந்த கார் வாங்குவாங்க, இல்லைனா எல்லாருமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து ஒரு கார் வாங்குறதா இருந்தால் சிஓஇன்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்களுடைய சொந்த காரை நீங்கள் ஓட்டுறதுக்கு ரோட்டில் வந்து ஓடணுன்றான். அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் ஒரு இது இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குது. அது வாங்கினா தான் நீங்கள் காரே ஓட்ட முடியும். அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டாலர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100,000லேருந்து 130,000க்குள்ளார வரும். அது மாடல் காரோட மாடல் பொறுத்து இருக்குது, எந்த கார் வாங்குறோமோ அந்த காருக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் 100,000லேருந்து 130,000க்குள்ளே இருக்கும், விச் இஸ் லைக் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்ச ரூபா கிட்ட, 60லேருந்து 80 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கும். ஒரு கார் நீங்கள் வந்து காரை ஓட்டுறதுக்கு அந்த சிஓஇ அந்த சர்டிஃபிகேட் என்டைட்டில்மெண்ட் வாங்குறதுக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி என்னென்னா சிங்கப்பூரில் கார் வந்து 10 வருஷம் தான் ஓட்ட முடியும், அதுக்கப்புறம் ஸ்க்ராப் பண்ணிடணும்.
அது அந்த ஸ்க்ராப்னால் அந்த மெட்டல் காரை நசுக்கி அந்த மெட்டல் மட்டும் ஸ்க்ராப் பண்ணுவாங்களா, அது என்ன வேல்யூ வருதோ அது கொடுப்பாங்க, அந்த காசு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த சிஓஇக்கு மேலே வந்து டேக்ஸ் கட்டணும், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இருக்கும், அது இதுன்னு லொசுக்குன்னு நான் ஏகப்பட்டது இருக்கும். ஒரு கார் வாங்குறதா இருந்தால் ஒரு நார்மலான ஒரு கார், அந்த காரோட விலையே ஒரு 15 லட்ச ரூபா இல்லை 20 லட்ச ரூபா தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் நீங்கள் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரிபிளுக்கு மேலே இருக்குங்க. ஒரு 20 lakhs கார் வந்து எப்படியும் ஒரு 90 to 100 90 lakhs ஆச்சும். அப்படி அந்த மாதிரி நான் சொல்கிறது ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபாஸ்ட் அண்ட் த ஃபியூரியஸ் படத்தோடைய ஆக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. சிங்கப்பூரில் வந்து ஒரு இன்டர்வியூ செஷன் வச்சுருந்தாங்க. அது நான் இன்டர்வியூ செஷன் கிடச்சிச்சின்னா இதில் நான் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து ஃபாஸ்ட் அண்ட் த ஃபியூரியஸ் ஆக்டர்ஸ் கிட்ட வந்து இந்த கார்ஸோட ப்ரைஸிங்லாம் வந்து சும்மா கெஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ சிங்கப்பூர் காரோட ப்ரைஸிங் சொன்னோன்னா அவன் ஷாக் ஆகிடுவான். இணையா சொல்கிறேன், அமெரிக்காவில் நான் இந்த காரை வந்து 20,000க்கு வாங்குவேன், நீ வந்து இந்த விலைக்கு சொல்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குங்க. அப்படி நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைன்னா போய் கூகுள் பண்ணி பாருங்கள், சிங்கப்பூரில் உள்ள காசோட ப்ரைஸிங் என்னன்றதை போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய பேர் சிங்கப்பூரில் போய் வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும் இந்த கார் ப்ரைஸ் எல்லாம் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு. ஸோ இது ஒரு விஷயம். அப்புறம் வந்து இந்த கார்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி நிறைய கண்ட்ரீஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன நியூசிலாண்டில் வந்து ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன் கார்ஸ் நிறைய இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அது கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதை வந்து பிஸ்னஸாகவே நிறைய பேர் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு 4-5 கார் வந்து ஜப்பான்லேருந்து பேசி அங்கே சீப்பான விலைக்கு எடுத்துருவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ திங்க் ஜப்பானில் தான் வந்து அந்த கார்ஸ்லாம் 1 இயர்க்குள்ளே ஓட்டுவாங்கன்னு சொன்னால. ஸோ அந்த மாதிரி கார்ஸை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கஸ்டம்ஸில் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணி கஸ்டம்ஸில் ஒரு டியூட்டி கட்டிட்டு காசு கொண்டாந்து இங்கே விற்பாங்க, நியூசிலாண்டில் விற்பாங்க. ஸோ அது ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா காரோட விலை வந்து நான் 8,000க்கு நான் வாங்கினேன்னு சொல்கிறேன். அப்போ கார் வந்து அவங்க வாங்கின காரோட விலை எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். லைக் ஐ திங்க் ஒரு 4-5,000க்கு வாங்கியிருப்பாங்க, ஒரு 3,000 லாபம். அந்த மாதிரி ஒரு 5 கார் வச்சாங்கனாலே உங்களுக்கு டியூட்டி வந்து ஒரு கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அந்த பிஸ்னஸும் பண்ணுறாங்க. ஐ திங்க் இட்ஸ் பட் குவைட் ரிஸ்கி. விற்கலைன்னா அவங்க வச்சுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நாள். ஸோ அந்த மாதிரியும் சில ஐடியாஸ் இருக்குது, பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குல்ல. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இட். ஸோ இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன பேச போகிறோன்னா, புது கார் வாங்கலாமா பழைய கார் வாங்கலாமான்னு என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு இல்லையா. அதுதான் இந்த வீடியோனுடைய முக்கியமான பங்கு. புது கார் வாங்குறதா இருந்தால் என்ன அட்வான்டேஜ், பழைய கார் வாங்குறதா இருந்தால் என்ன அட்வான்டேஜ். ஓகே, புது கார் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து வாரண்ட்டி இருக்கும், மேனுஃபேக்சரரோட வாரண்ட்டி இருக்கும், 0 வேரண்டர். ஏன்னா புது காரு எதுவும் பிரச்சனை இருக்காது, ஒரு வருஷத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, ஜாலியாக ஓட்டலாம். நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா 2 வருஷம் கூட நல்லா ஓட்டலாம். கரெக்டான டைமுக்கு சர்வீஸ் எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த என்ன சொல்கிற டியூரபிலிட்டி, இந்த கார் இன்னும் நல்லா ஓட்டலாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் உள்ள ஃபீச்சர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நேவிகேஷன் இருக்கும், ஃபோனை வந்து ப்ளூடூத் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், பேர் பண்ணலாம். ஸோ மெனி அட்வான்டேஜஸ் இருக்குல்ல. அதே மாதிரி ஃபுல் ஸ்பெக்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பேக் கேமரா வேணும், அது ஏகப்பட்டது இருக்கே. ஸோ அது எல்லாமே இருக்கும். ஒருத்தங்க வந்து இந்த காரு நமக்கு வந்து சேல் பண்ணுற சேல்ஸ் பர்சன் வந்து காரோடு வந்தாங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. சார் இந்த வீல் வந்து இந்த மவுண்ட்டு சார், அது வந்து இது சார், இது அலாய் வீல் சார், அது நிறைய ஏகப்பட்டது சொல்லுவாங்க. நமக்கு எல்லாமே தெரியுமா தெரியாது. இந்த டயர் 4 டயர் இருக்குது, ஒரு ஸ்டெப்னி இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இந்த என்ன ரிம் இந்த சைஸ் சார், இந்த டயர் இந்த சைஸ் சார், அது சார் இதுதான் சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா நம்ம கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்போம். ஸோ இது புது காரோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து அந்த டவுன் பேமெண்ட் வந்து கட்டணும். அப்போ தான் லோன் கம்மியாக கிடைக்கும். இல்லைனா நீங்கள் கம்மியாக டவுன் பேமெண்ட் கட்டினா லோன் ஜாஸ்தியாயிரும், இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாயிரும், இதெல்லாம் இருக்குது, இந்த தலைவலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்புறம் புது கார் வந்து வாங்கி ஒரு 1 இயர்லேயே வந்து ஒரு 20% ஆச்சும் டிப்ரிஷியேட் ஆகும் ப்ரைஸ். ஸோ நீங்கள் ஒரு வேளை கார் மாற்ற போகிறீங்கன்னு திடீர்னு ஐடியா வந்துச்சு 1 இயரில் அப்படின்னா வாங்கின ப்ரைஸை விட கண்டிப்பாக ஒரு 20% கம்மியாக தான் இருக்கும், 20-30% கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஹையராக இருக்கும், புது கார் நல்ல ப்ரீமியம் ஹையராக இருக்கும், அது ஒரு விஷயம் இருக்குது. இதே யூஸ் கார்னால் நீங்கள் வந்து ப்ரைஸிங்கும் அஃபோர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸிங்கில் நம்ம டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து ஒரு சீப்பான வேல்யூவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து டிப்ரிசியேஷன் அதுக்கு மேலே ரொம்ப கம்மியாகாது, அவ்வளோதான், அதுக்கு மேலே கம்மியாகாது, ஸ்லோவாக இறங்கும். அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். யூஸ் கார்னால் இன்சூரன்ஸ் கம்மியாக இருக்கும்.
அதே மாதிரி நீங்கள் ஒரு உங்களுக்கான ஒரு பட்ஜெட் செட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் கார் பார்க்கலாம். ஸோ நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங்கில் டிஃப்ரெண்ட் இயர் மாடல் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி காசு நிறைய பார்க்கலாம். இது வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். ஏற்கனவே யூஸ் பண்ண கார், ஸோ டயர்ஸ் மாற்றணும், அப்பப்போ டயர் மாற்றணும். இன்ஜின் வந்து ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ண கார்னா 10 வருஷம் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விச் ஒன் இஸ் பெட்டர், அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ப்ராக்டிகாலிட்டி அண்ட் சேவிங்ஸ், வெல் மெயின்டைன் யூஸ் கார் இஸ் த வே டு கோன்னு சொல்கிறாங்க. நானும் அப்படி தான் எப்போயுமே யோசிப்பேன், யூஸ் கார் பெட்டர் அப்படின்னு யோசிப்பேன். பட் ஒரு வேல்யூ, ரிலையபிலிட்டி, ஒரு லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா நம்ம வந்து புது கார் தான் போக முடியும். ஸோ பழைய காரா புது காரா, நான் வந்து மைண்டில் டிசைட் பண்ணிட்டேன். நான் வந்து பழைய காரை புது கார் வாங்க போகிறேன்னு. நீங்கள் வாங்குறதா இருந்தால் பழைய கார் வாங்கிங்களா புது கார் வாங்கிங்களா? நீங்கள் உங்களுடைய சஜஷனை கமெண்ட்டில் போடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். Until then, it's bye from Yogendran. Bye.